நூலின் நால்வகை லக்ஷண பூர்த்தி. ஸ்லோகம் 578. இங்ஙனம் குருவுக்கும் சீடனுக்கும் சம்பாஷணையால் ஆத்ம லக்ஷணம் மோக்ஷத்தில் விருப்பமுள்ளவர்களுக்கு எளிதில் ஞான விழிப்பு ஏற்படுவதற்காக விளக்கப்பெற்றது. இந்த நூலை கற்பதற்கு அதிகாரி முமுக்ஷு, அதாவது மோக்ஷத்தில் விருப்பமுடையவன். விஷயம் ஆத்ம ஞானம். சம்பந்தம் நிரூப்ய நிரூபகம், விளக்க வேண்டியதின் விளக்கம். பிரயோஜனம் சுகபோதகா, எளிதில் ஞான சித்தி. ஸ்லோகம் 579. வேதாந்தத்தில் விதிக்கப்பட்ட வண்ணம் சித்தத்தில் உள்ள எல்லா தோஷங்களும் நீங்க பெற்றவர்களும் உலக இன்பங்களில் வைராக்கியம் உடையவர்களும் அமைதி நிறைந்த மனம் உடையவர்களும் ஸ்ருதியில் இன்புறுபவர்களும் ஞான மார்க்கத்தில் விடாமுயற்சி உடையவர்களும் மோக்ஷத்தில் நாட்டம் உடையவர்களும் எவர்களோ அவர்கள் எளிதில் நன்மை பயக்கும் இந்த உபதேசத்தை ஆதரிப்பார்களாக. நூலின் சிறப்பு. ஸ்லோகம் 580. சம்சார மார்க்கத்தில் தாபத்ரயம் எனும் 3 வகை துன்பமாகிய சூரிய கிரணத்தால் ஏற்பட்ட வெப்ப கொடுமையால் தவிப்பவர்களுக்கு, ஜலத்தை விரும்பி பாலைவனத்தில் மதிமயங்கி அலைபவர்களுமான ஜனங்களுக்கு வெகு சமீபத்தில் உள்ளதும் துன்பத்தை போக்கி இன்பம் அளிப்பதுமான அத்விதீய பிரம்மம் என்னும் அமுதக் கடலை காட்டுகிறது. ஸ்ரீ சங்கராச்சாரியாரின் அருள்வாக்காகிய இந்நூல். இந்நூல் பிரம்ம நிர்வாணம் எனும் மோக்ஷத்தை அளிப்பதாய் இது என்றும் வெற்றியுடன் விளங்குகிறது. இங்ஙனம் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சார்ய கோவிந்த பகவத் பூஜ்யபாத சிஷ்யரான ஸ்ரீ சங்கர பகவத்பாதர் அருளிய விவேக சூடாமணி முற்றும்.